ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வருடத்தோட இறுதி சந்திரகிரகணம் வந்து 18ஆம் தேதி நிகழப்போகுது. எந்த நேரத்தில் நிகழப்போகுது? கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? வெளியில போகலாமா? டிவி பார்க்கலாமா? தண்ணி குடிக்கலாமா? ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆ கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இத பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வருடத்தோட இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி நிகழப்போகுது. இந்த கிரகணம் எந்த நேரத்துல நம்மளுக்கு நிகழப்போகுதுன்னா, 6:11ல இருந்து காலை 6:11ல இருந்து காலை 10:17 வரைக்கும் இந்த கிரகணம் வந்து நிகழப்போகுது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் கிட்டயுமே இந்த கிரகணம் நிகழப்போகுது. இந்த நேரத்துல நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த கிரகணம் நிகழும் நேரத்துல கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா? தூங்கலாமா? தண்ணீர் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. இந்த கிரகணம் காலையில 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்றதுனால, கிரகணம் நேரத்துல கர்ப்பிணிகள் வந்து தாராளமா சாப்பிடலாம். தண்ணீர் குடிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சிலர் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கர்ப்பிணிகள் தாராளமா சாப்பிடலாம். ஆனா ரொம்ப அசைவ உணவுகளையும், ரொம்ப அதிகமான உணவுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நார்மலாவே கர்ப்பிணிகளுக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும். இந்த கிரகண நேரத்துல அதிகமான செரிமான பிரச்சனைகள் உருவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ கிரகணம் நடக்கும் அந்த நேரத்துல ரொம்ப அசைவ உணவுகளையும், ரொம்ப ஆயில் பொருட்களையும் வந்து சாப்பிடுறத மட்டும் தவிர்த்துக் கொள்ளலாம். கிரகண நேரத்துல வந்து ரொம்ப அதிகமான வெயிட்டான பொருட்கள வந்து தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்மலா கர்ப்பிணிகள் வந்து வெயிட்டான பொருள தூக்கக்கூடாது. ரொம்ப ஷார்ப்பான அ கத்தி வச்சு கட் பண்ணக்கூடாது. தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தர்பூசணி இந்த மாதிரியான பெரிய பெரிய பழங்களோ, காய்கறிகளோ, அரசாணிக்காய், இல்ல பூசணிக்காய் இந்த மாதிரியான பெரிய பெரிய காய்கள வந்து தூக்குறதையோ, கட் பண்றதையோ இத மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்க. மத்தபடி கிரகணம் நிகழும் பொழுது டிவி பார்க்கலாம், தண்ணீர் குடிக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். ஒரு சிலருக்கு செக்கப் அன்னைக்கு இருந்திருந்தா கூட நீங்க வெளியில போகலாம். ரொம்ப லாங் டிராவல் வந்து ஃபுல்லா போறதையும், டூ வீலர்ல லாங் டிராவல் போறத கூட அத மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுமானது. இது கிரகணம் நிகழும் போது மட்டும் கிடையாது. மத்த நேரத்திலயும் வந்து டூ வீலர்ல ரொம்ப லாங் டிராவல் போறத வந்து தவிர்த்துக் கொள்றது. அதுவும் பிரெக்னன்சி நேரத்தில வெளியில இந்த மாதிரி டிராவல் பண்றத மட்டும் நம்ம தவிர்த்து கொண்டாலே போதுமானது. நார்மலா கார்லயா இருக்கட்டும், இல்ல இதுலயா இருக்கட்டும், மேக்ஸிமம் டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரெயின்ல மட்டும் போறது உங்களுக்கும், உங்களோட குழந்தைக்கும் ரொம்ப சேஃபு. ஏன்னா, நீங்க பஸ்லயோ, கார்லயோ ரொம்ப லாங் டிராவல் பண்ணும்பொழுது, கால் கீழ தொங்க போட்டுக்கிட்டே நீங்க வந்து உட்காருவீங்க. அப்ப கால் வீக்கம் ரொம்ப அதிகமாகும். நம்ம கரெக்ட்டான நேரத்துக்கு வந்து யூரின் நம்ம போக மாட்டோம். ஒரு சிலருக்கு வந்து இதனாலேயே பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால மட்டும் தான். அப்ப கிரகணம் நிகழும்போது என்ன என்ன பண்ணணும்? அத நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து வெளியில கூட ரெஸ்ட் ரூம் இருக்கும். வெளியிலயும் நம்ம ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். ரெஸ்ட் ரூம அடக்கி வச்சுட்டு, யூரின் போறத அடக்கி வச்சுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா வெளியில இருந்தா கூட நீங்க கண்டிப்பா போகலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெறைய பேருக்கு தூங்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா கிரகணம் நிகழும் பொழுது கண்டிப்பா தூங்கலாம். கிரகணம் நிகழும் பொழுது கையில வந்து தர்பை புல் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அது ரொம்ப நம்மள சுத்தி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தர்பை புல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவாங்க. தர்பை புல் வந்து கிடைக்கலன்னு நெனைக்கிறவங்க வந்து துளசி வந்து யூஸ் பண்ணலாம். அல்லது வேப்பில இருக்கிறவங்க கூட வேப்பில மட்டும் நம்ம கையில வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. கிரகணம் காலையில 6 அதாவது 6:11க்கே இந்த கிரகணம் வந்து நிகழுது. இந்த கிரகணம் நிகழும் பொழுது, அதுக்கு முன்னாடி நீங்க சமைக்கிற எண்ணெயிலயும், நீங்க குடிக்கிற தண்ணீர்லயும் வந்து தர்ப்பப்புல் வந்து போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டுட்டு நீங்க தண்ணீர் குடிக்கும் பொழுது, அது இன்னுமே ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அ டெலிவரிய நெனச்சு ரொம்ப பயம் இருக்கும். அந்த பயத்த கூட போக்கும் கூட இது நம்மளோட முன்னோர்கள் வந்து சொன்னது. 100% வந்து இது அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணப்படல. இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரகணம் நிகழும் பொழுது, உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள வந்து நல்லா ரீட் பண்ணலாம்.
உங்களுடைய குலதெய்வங்கள வச்சு வேண்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்குமோ, அத வந்து வேண்டுறது ரொம்ப நல்லது. ஆ நெறைய இந்த கந்த சஷ்டி இந்த மாதிரியான ரொம்ப தைரியமா நம்ம இருப்போம்ல. ஒரு சிலருக்குலாம் கந்த சஷ்டி படிச்சா ரொம்ப நல்லாருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கும் என்னோட பிரெக்னன்சி டைம்ல கந்த சஷ்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கந்த சஷ்டி படிச்சேன். எனக்கு இன்னும் ரொம்ப பாசிட்டிவா நான் ஃபீல் பண்ணுவேன். இத தவிர சுந்தரகாண்டமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் வந்து புக்கெல்லாம் நான் நெறைய வச்சிருக்கேன். அதுவுமே வந்து நம்ம ஈஸியா நம்ம அ புக்கெல்லாம் படிக்கும்பொழுது, இன்னும் நம்மளோட குழந்தையோட வளர்ச்சியா இருக்கட்டும், குழந்தைக்கு நல்லா நம்ம சத்தமா ரீட் பண்ணும்பொழுது, குழந்தைக்கு நல்லா கேட்கும் திறனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய பெண்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு கதை கேட்கறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு ரீட் பண்றது தான் பிடிக்கும். நம்மளோட சேனல்ல சுந்தரகாண்டம் 1ஆம் பகுதியில இருந்து 14 பாகம் வரைக்குமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ, அத நீங்க உங்களுக்கு உங்களுக்கு படிக்க முடியலன்னு நெனைக்கிறவங்க, நீங்க வந்து இந்த சுந்தரகாண்டம் நம்மளோட சேனல்ல வந்து தனியாவே ஃபோல்டர் போட்டிருக்கு. அத கூட நீங்க ரீட் பண்ணலாம். அத கூட நீங்க கேட்கலாம். ரொம்ப அதிகமா வந்து பக்கத்துல ஃபோன் இல்லாம கொஞ்சம் தூரமா ஸ்பீக்கர்ல போட்டு கூட நல்லா சவுண்ட் வச்சு கூட நீங்க கேட்கலாம். டிவி பார்க்கலாமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். டிவி கண்டிப்பா பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலும் நீங்க போகலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் வீட்ட விட்டே வெளியில போமாட்டாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த கிரகணம் நிகழும்போது மட்டும் வெளியில ஒரு சிலர்லாம் வந்து வெளியில பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும் தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நெறையவே வந்து ஃபீடிங் வியர்ஸ் நெறையவே விக்கிறோம். இது வந்து 100% ட்ரஸ்டபிள் பேஜ் தான். ஒரு சிலர் வந்து நெனைக்கிறாங்க ஏமாத்திருவாங்களோ அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். சிஓடி நாங்க இன்னும் கொண்டு வரல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா சிஓடி நம்ம வந்து கண்டிப்பா கொண்டு வருவோம். இப்ப வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். கிட்டத்தட்ட நம்ம வந்து 3 ஃபீடிங் நைட்டி ட்ரிபிள் ரூ. 1000க்கு நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட குடுக்குறோம். இத தவிர ஃபுல் அப் மேக்ஸி வந்து நம்ம 2 இது வந்து ₹1000க்கு குடுக்குறோம். இது வந்து நம்ம காட்டன்லேயே வந்து நம்ம குடுக்குறோம். இத தவிர ஃபீடிங் பார்ட்டி வியரு நம்ம நெறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு போகுற மாதிரி, இந்த மாதிரி நல்ல கிராண்டாவே வந்து நம்ம வந்து ஃபீடிங் வியர் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். அ கண்டிப்பா நான் கீழ வந்து வாட்ஸ்அப் லிங்க் நான் குடுக்குறேன். நீங்க வந்து டெய்லியுமே நம்ம புதுசா கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போடுறோம். நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டிராவல் பண்றதுக்கா இருக்கட்டும், ஒரு கோயிலுக்கு போம்போதா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்லயே இருக்கும் பொழுதா இருக்கட்டும், எல்லாமே நைட்டி போட்டா யாராவது டக்குன்னு வந்தா அது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல டக்குன்னு ஒரு வெளியிலயே நம்ம போறோம்னா, அதெல்லாம் இந்த காட்டன் மேக்ஸி உங்களுக்கு வாங்கும்பொழுது இன்னுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கரெக்ட்டான உங்களுக்கு ஏத்த சைஸ்ல கூட நீங்க இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழ நான் வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புறேன். டெய்லியுமே உங்களுக்கு வந்து புது புது அவ்ளோ கலெக்ஷன்ஸ் அதுவும் இப்ப தீபாவளிக்கு நெறைய நாங்க போட்டிருக்கோம். ஸோ நீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான்னு நெனைக்கிறேன். ஒரு கோயில் நம்ம தீபாவளிக்கு குழந்தைய எடுத்துட்டு கண்டிப்பா கோயிலுக்கு போவோம். அதுக்கெல்லாம் நல்லா கிராண்டாவே நம்ம வந்து நியூவா இப்ப வந்து லான்ச் பண்ண போறோம். கீழ வாட்ஸ்அப் லிங்க் குடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா சிஓடி கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். நம்ம வந்து கிட்டத்தட்ட 3000 அ இருக்கிறவங்க அதாவது 3000 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். 100% ட்ரஸ்டபிள் பேஜ் தான். அதுவும் நம்மளோட யூடியூப் அ அ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு தனி டிஸ்கவுண்டே நாங்க குடுக்கலான்னு கூட இருக்கிறோம். ஸோ நீங்க கீழ லிங்க் நான் குடுக்குறேன். ஜாயின் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லியுமே கலெக்ஷன் வரும். அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே உங்க வீட்டுக்கே நாங்க கொரியர் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.